ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாசா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் சுவையான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் ஏற்கனவே மட்டன் குடல் ரெசிபி, ஈரல் ரெசிபியும், மட்டன் குழம்பு ரெசிபி, சுக்கா ரெசிபியும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்கால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா 2-3 ட்ரிப் கழுவிட்டு வெந்நீர் கொதிக்க வச்சு அதில் போட்டுடலாம். வெந்நீர் நல்லா கொதித்த உடனே ஆட்டுக்காலை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இது வெந்நீரில் போட்டு வைக்கிறதுனால இதில் முடி தூசி எதாக இருந்துச்சுன்னா அப்படி வந்துடும். அதனால் இது ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 8 விசில் வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கின பிறகு இது வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் வெந்த உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்காக குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமானோன்னு 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வந்த பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆட்டுக்கால் குழம்புக்கு முருங்கைக்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். போட்டிருக்க மசாலாலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க ஆட்டுக்காலை வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு சில் தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மசாலா அரைச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இருக்க இந்த குழம்பு கட்டியாயிரும். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால கட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக பிடிக்குன்னா இதோட தண்ணியாக வைக்கலாம். இந்த அளவுக்கு போதும், இது கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் மட்டும் வச்சு இறக்கி வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இந்த குழம்பு சாதத்தோடு மட்டும் இல்லை, ஆப்பம், இட்லி, தோசைக்கும் சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.